பங்குச்சந்தையிலையோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லையோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்கள் ரிட்டர்ன்ஸை பாதிக்கிற ரிஸ்க் எது தெரியுமா? பங்குச்சந்தை கிடையாது, ஈவன் இந்திய பொருளாதாரம் கிடையாது, ஈவன் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற ஸ்டாக்ஸோ இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்ஸோ கிடையாது. என்னடா வித்தியாசமாக சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, நீங்கள் தான் அதை டிட்டர்மின் பண்ணுறீங்க. உங்களோட இமோஷன்ஸும் ரியாக்ஷன்ஸும் கரெக்டாக இருந்ததுன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லையும் பங்குச்சந்தையிலையும் நீங்கள் வளர்ச்சியை காணலாம். ஏன்னா மார்க்கெட் ஏறும்போது சந்தோஷப்பட வேண்டிய அவசியம் இல்லை, மார்க்கெட் இறங்கும்போது அதை பார்த்து பயப்பட வேண்டியதில்லை. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் என்ன தெரியுமா? சிஸ்டமேட்டிக்காக டிசிப்ளினாக பங்குச்சந்தையிலையோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லையோ உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த ருபி காஸ்ட் ஆவரேஜிங் மூலமாக ஓவராலாக லாங் டேர்மில் 10 வருஷத்துலேருந்து 15 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு கிட்டத்தட்ட டபுள் டிஜிட் ரிட்டர்ன்ஸ் பங்குச்சந்தையிலையும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லையும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் என்னென்னா ஸ்டே இன்வெஸ்டட், சிட் டைட்லி, allow the funds to grow for the next level, then reap the benefits. ஹோப் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை சேவ் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் பங்குச்சந்தையில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்றாங்களோ அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இதை பற்றி இன்ட்ரெஸ்டிங் வீடியோ வேணும் அப்படின்னா க்ரோ வித் ராம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.